மனித கழிவுகளை அகற்ற கழிவுநீர் தொட்டியில் இறங்கும் போது நாடு முழுவதும் பல்வேறு உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மஞ்சள் மரணத்தின் அழுகுரல் குறித்து தற்போது பார்க்கலாம். மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவது சட்டப்படி குற்றம். ஆனால் மலக்குழிக்குள் இறங்கி மனித கழிவினை அகற்றுவது இன்றளவும் தொடர்ந்து வருகிறது. மனித கழிவுகளை அகற்றுவதில் சாதிய படிநிலை காரணமாக குறிப்பிட்ட சமூகத்தினரை ஈடுபடுத்தும் மனநிலை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளனர் என்று கழிவுநீர் இறப்பு ஒழிப்பு விரைவு நடவடிக்கை குழு தெரிவிக்கிறது. 15 ஆண்டுகளில் இதற்கும் அதிகமான எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் இருந்திருக்கும் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் கழிவுநீர் இறப்பு ஒழிப்பு விரைவு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் உதயன். சாதி இருக்கும் வரை நிச்சயமாக மலக்குழியில் இறங்கக்கூடிய கழிவுநீர் தாக்கி விவசாயிகளுடைய கடைநிலை மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே சாதி ஒழிப்பு என்பது ஒரு நீண்ட கால திட்டம். அதோடு சேர்த்து தொழில்நுட்பம் இன்று இந்த பயோசெப்டிக் டேங்க் என்பது செப்டிக் டேங்க்கு மாற்றாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை போன்ற ஒரு சில இடங்களில் ஒரு 40% 30% இடத்துல மட்டும்தான் பாதாள சாக்கடை இருக்கிறது. மற்ற இடத்துல எல்லாம் செப்டி டேங்க் இருக்கிறது. செப்டி டேங்க் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அணு உலை மாதிரி. அங்கே நமக்கு நிரம்பி போன பிறகு அதை அப்புறப்படுத்த வேண்டும். அதை அப்புறப்படுத்தும் போது சிக்கல் அடைப்பெறப்பட்டால் மனிதர்கள் இறங்கிறார்கள். அதில் 100 பேர் இறங்கும்போது ஒரு 5-10 பேர் இறந்து போகிறார்கள். ஆண்டுக்கு 20 to 30 பேர் இறந்து போகிறார்கள். மனித கழிவுகளை அகற்றும் போது ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து மஞ்சள் மரணங்கள் 2023 என்ற புத்தகத்தை அரசு மருத்துவரும் எழுத்தாளருமான அனுரத்னா எழுதியுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் கழிவுநீர் தொட்டி மற்றும் விஷவாயு தாக்கி 11 நபர்கள் உயிரிழந்தனர். அதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 நபர்களும், கடலூர் மாவட்டத்தில் 3 நபர்களும், சென்னையில் 3 நபர்களும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒருவரும் உயிரை பறிகொடுத்துள்ளனர். இதில் 7 உயிரிழப்புகள் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது ஏற்பட்டது என்கிறார் மஞ்சள் மரணங்கள் புத்தகத்தின் ஆசிரியர் அனுரத்னா. எத்தனை பேர் நம்ம சிந்திச்சிருப்போம், நமக்கு முன்னாடி அவங்க எழுந்து நம்மளுடைய நகரத்தை வந்து அவங்க தூய்மையாக வச்சுக்கிட்டு அவங்க அப்படி இருக்காங்கிறது எத்தனை பேர் யோசிச்சுருந்துருப்போம். ஆனால் ஒரு சடனாக அவருடைய ஒரு மரணம் ஏற்படும் பொழுது நாம் கண்டும் காணாமலும் தான் போகிறோம். இது போன்ற மரணங்கள், எத்தனை மரணங்கள் நம்ம பகுதியில் நடக்குது, அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத சிந்திக்கும் பொழுது இது குறித்த ஒரு புள்ளி விவரங்கள் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஏன் நடக்குதுங்கிறது ரெண்டாவது விஷயம். எவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தேடி பார்த்தோம்னால் எனக்கு சரியான புள்ளி விவரம் கிடைக்கல. நான் ஒரு 10 பேர்கிட்ட இது குறித்து பேசியிருப்பேன் அப்படின்னா 10 பேரும் 10 எண்ணிக்கையை கொடுக்குறாங்க. அந்த ஆண்டு இத்தனை நடந்துச்சு, இந்த ஆண்டு இவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எண்ணிக்கை மாறுபடுது. அப்போ நான் எந்த எண்ணிக்கையை எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாருக்கிட்ட அந்த டேட்டாஸ் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியல. மனித கழிவுகளை மனிதன் அகற்றுவதை தடுக்க மிக கடுமையான சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும், இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்பட சாதிக்கு எதிரான ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறுகிறார் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில். இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து அதை முடிச்சிடுறோம். ஆனால் அதை செய்தவர்களுக்கு, அவங்க கட்டாயப்படுத்தியவர்களுக்கு எந்த விதமான தண்டனைகளும் நாம் பார்க்குறதில்ல. ஸோ அதெல்லாம் நடந்தால் மட்டுமே இது நிற்கும். நம்ம குரல்களும் எல்லாமே இதை நோக்கி செயல்படும். ஏன்னா இதை முழுமையாக இந்த வலியை அனுபவிக்கிறது தலித் சமுதாயம் தான். அதனால் அந்த சமுதாயத்தின் ஒரு குரலாக நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு அட்ராஷியஸான ஒரு விஷயம். ஆனால் இதை நிறுத்தணும்னா, நீங்களே சொல்கிறீங்க வலி ஏற்படுது அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாகிடுறாங்க. எப்படி அமைதியாவாங்க? இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் சமுதாயம் அமைதியாகுமா? ஒரு கொலை நடந்தால் சமுதாயம் அமைதியாகுமா? சமுதாயம் ஏன் அமைதியாகுதுன்னா சமுதாயத்தின் மனதிற்குள்ளே இந்த சாதிய கட்டமைப்பு ஊறிடுச்சு. இந்தியாவை பொறுத்தவரையில் கழிவுநீர் அகற்றுவதற்கு அறிவியல் முறைப்படி அதற்கு தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும், பயோ டாய்லெட் முறைதான் இதற்கு தீர்வாக அமையும் என்கிறார் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தின் முன்னாள் விஞ்ஞானி இளங்கோ. 1.5 லட்சம் செலவு பண்ணாவே 10 பேர் தினந்தோறும் பயன்படுத்தினா கூட அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நிறையாது. அதே நேரத்தில் ஒரு நல்ல தண்ணியாக தான் வெளியே வரும். அந்த தண்ணியை அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற கால்வாயாக போனால் கால்வாயை விட்டுடலாம், அல்லது மரம் இருந்தால் மரம் வைக்கலாம், செடி வைக்கலாம். இது மிகப்பெரிய ரெவல்யூஷன். ஆனால் அது மெதுவாக தான் நகருது. இப்போ நம்ம இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த மாதிரி கருத்தரங்குகள் மூலமாக என்ன சொல்கிறேன்னா, அரசு இதை கையில் எடுத்து புதியதாக கட்டுற எந்த வீடாக இருந்தாலும்
இந்த மாதிரி பயோசெப்டிக் டேங்க்ஸ் தான் வைக்கணும் அப்படின்றது சொல்லிடலாம். சென்னையில் கழிவுநீர் அடைப்புகளை சரி செய்யவும் அகற்றவும் 3 புதிய இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இதே போன்ற இயந்திரங்களை அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுக்கு வழங்க வேண்டும் என கழிவுநீர் இறப்பு ஒழிப்பு விரைவு குழு வலியுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு மனிதனும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு உயிரிழப்பும் தடுக்கப்பட வேண்டும். கழிவுநீர் விஷவாயு மரணத்துக்கு தீர்வு எப்போது என்ற கேள்வியோடு புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.